நான் உயிரோடு இருந்தபோது என் மனைவி அழுது நான் பார்த்ததில்லை. அந்த அழுகையை பார்த்ததுக்கு அப்புறம் என் மனசு சாந்தி அடைய மாட்டேங்குது. அந்த வீட்டை விற்கக்கூடாது, விற்கவும் முடியாது. அது என் மனைவிக்கு தான் சேரணும். அதே மாதிரி என் 2வது பையன் தினேஷை நான் மன்னிச்சிட்டேங்கிறத அவனுக்கு தெரியணும். இதெல்லாம் உன் கையில தான்மா இருக்கு. ஏன் கையிலையா? உன் கையிலன்னா உன் கையிலேன்னு அர்த்தம் இல்ல, உன்னால தான் செய்ய முடியும்னு சொல்ல வந்தேன். என்னால முடிச்சதை பண்றேன் தாத்தா. அப்ப சரி, நான் சொல்றதையெல்லாம் நீ அவங்க கிட்ட அப்படியே சொல்லணும். அதுக்கப்புறம் அவங்க பார்த்துக்குவாங்க. நாளைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன், அது நடக்காம பார்த்துக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும் தாத்தா? சொல்றேம்மா, நாளைக்கு என் வீட்டுக்கு போகலாம். உங்க வீடு எனக்கு தெரியாதே. நான் அழைச்சிக்கிட்டு போறேம்மா. அப்பனா சரி, நான் எங்க அப்பாட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். ஐயோ, இப்ப வேண்டாம். அப்பா கிட்ட சொல்லாம எப்படி? அப்பா கிட்ட சொன்னா நீ எனக்கு உதவி பண்ண முடியாதும்மா. இங்க உயிரோடு இருக்கிறவங்களே நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு தெரியாது. இந்த லட்சணத்துல எங்க ஆவிகளை பத்தி நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? அதனால நான் சொல்றேன்னு நீ சொன்னேன்னா ஏதோ பேய் பேசுது பிசாசு பேசுது அப்படின்னு தான் அவங்க நினைப்பாங்க. அதுக்கு தான் உதவி செஞ்சதுக்கு அப்புறமா சொல்லுவோம். சரிங்க தாத்தா. அப்ப நாளைக்கு டன் தாத்தா. தேங்க்யூ. ஆவிகளுக்கு பிரியமானவள்